ஹாய் ஹலோ வெல்கம் டு Tamilwebtech. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த covid-19 வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கையெல்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ண சொல்றாங்க இல்லைங்க. அது எப்படி யூஸ் பண்ணும், எந்த முறையில் யூஸ் பண்ணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் covid-19 எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் சானிடைசர் அல்லது நல்ல சோப்பா போட்டு கை கால நல்லா வாஷ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டுங்க. இந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி அல்லது சோப் யூஸ் பண்ணி அடிக்கடிக்கு நீங்க கையையும் காலையும் முகத்தை எல்லாமே வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஹேண்ட் சானிடைசர் ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் சானிடைசர் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல அந்த வாசம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க சோப்பு தண்ணி யூஸ் பண்ணி கூட உங்க ஹேண்ட்ஸ் வாஷ் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா நீங்க அடிக்கடிக்கு இப்படி ஹேண்ட் சானிடைசரோ சோப்போ வச்சு வாஷ் பண்றது உங்களுக்கு covid-19 வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் கலந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த லெவல்ல யூஸ் பண்ணணும், அது கரெக்டா ஸ்டோர் பண்ணணும், கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அது எப்படின்னு நான் ஒரு 5-6 வழிமுறைகள் உங்களுக்கு சொல்றேன், அது என்னன்னு கேளுங்க. இந்த ஆல்கஹால் கலந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்றது சும்மா ஒரு டிராப் விட்டு தான் நம்ம ஹேண்ட்ல வாஷ் பண்ணணும். நீங்க நிறைய ஊத்தி கழுவணும்னு சொல்லிட்டு நிறைய ஊத்திலாம் கழுவாதீங்க. ஒரு டிராப் தான் ஊற்றணும். அது நிறைய ஊற்றி கழுவுனா அது ரொம்ப எஃபெக்ட் ஆகுங்க. உடனே கழுவுன கையில இப்ப ஹேண்ட் சானிடைசர் போட்டு கையை கழுவுறீங்க. கை கழுவுன உடனே கண்ணோ மூக்கோ வாயோ இதை டச் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். அது ஆல்கஹால் மிக்ஸ் ஆயிருக்கு. அதனால நீங்க இது கழுவுனதுக்கு அப்புறம் நல்ல ஹேண்ட் துண்டல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற வேலையில நீங்க பண்ணலாங்க. இந்த ஹேண்ட் சானிடைசர் உங்க குழந்தைகிட்ட நல்ல வாசமா இருக்கு, நீங்க அடிக்கடி கழுவுங்கன்னு சொல்லிட்டே இருக்காதுங்க. ஏன்னா அவங்க நிறைய ஊத்தி கழுவுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பாய்சன் ஆயிரும். அதனால நீங்க குழந்தைகள் கழுவும்போது நீங்களே ஒரு டிராப் இவ்வளவுதான் ஊத்தணும்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது கரெக்டா பண்ணுங்க. இல்லைன்னா அது நிறைய ஊத்தி கழுவு. அது உங்க உடம்புக்கு அது கெடுதலா அமையும். அதனால இந்த ஆல்கஹால் கலந்த ஹேண்ட் சானிடைசர் ஒரே ஒரு டிராப் விட்டு கழுவுங்க. இல்ல அது எனக்கு பிடிக்காது அப்படின்னா பெஸ்ட் சோப்பு வாட்டர் வச்சு கழுவுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா நீங்க எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் கண்டிப்பா இது ஏதோ ஒரு சோப்போ ஹேண்ட் சானிடைசரோ யூஸ் பண்ணிதான் ஆகணுங்க. இந்த ஹேண்ட் சானிடைசர் தயவு செஞ்சு நம்ம சாப்பிட்ற பொருள் பக்கத்துலயோ மற்ற ஏதோ ஒரு பக்கத்துலயோ வச்சிடாதுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல மட்டும் வைங்க. இது நம்ம ஹேண்ட் கழுவுன உடனே நம்ம அடுப்புக்கிட்ட போய் வேலை செய்யறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஏன்னா அதுல ஆல்கஹால் கலந்துக்கிறதுனால அது டக்குன்னு ஏதோ ஒன்று ஆனாலும் ஆயிரும். அதனால ஹேண்ட் சானிடைசர் போட்டு கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எந்த ஒர்க்கா இருந்தாலும் பண்ணுங்க. அதனால இந்த ஹேண்ட் சானிடைசர் பத்திரமா ஒரு இடத்துல வச்சு கரெக்டான முறையில நீங்களும் உங்க குழந்தைகளையும் பயன்படுத்த ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.